சண்முகபரணி சீரியல்ல இப்போ ராத்திரியார் மாசான எபிசோட் வந்திருக்கு. சிவபாலன் வந்து பிச்சு உதறிட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ப சண்முகம் வந்து சவுந்தரபாண்டி வேட்டி எடுத்துட்டு அப்படியே வெளில வந்து வராங்க. அப்படியே வந்து கயித்துல வந்து கட்டுறாங்க. அப்படியே வந்து மேலே ஏத்தி, அப்படியே வந்து கீழ வந்து கட்டுறாங்க. மேல வந்து காத்துல வந்து பறக்குது ஒரு 30 அடி உயரத்துல. இத பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. "பார்த்தியா வேட்டி செம்மையா வந்து பறக்குதுல்ல. இத நினைச்சு சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து அதிரடியா மாசா வந்து பேசும்போது, "என்ன இது? வெள்ளக்கொடி பறக்குது. எதுவும் சமாதானமா? என்னது சமாதானமா? இது சந்தோஷமான நாள்யா?" அப்படின்னு சொல்றாங்க. "சௌந்தரபாண்டியன வந்து பழி வாங்கியாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ! சௌந்தரபாண்டி வந்து இப்படி ஓடுனாரே, அத நான் பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்கலாம், "என்னது பார்க்கலையா? அதுதான் எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு தான் இங்க கட்டி பறக்க விட்டுருக்கேன். இதில நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூட்டம் கூட்டமா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பரணி வந்து பார்க்குறாங்க. செம கோவத்தில வந்து இருக்காங்க அந்த இடத்துல. என்னன்னு தெரியலையே, அங்க என்ன பிரச்சனை வரப்போகுது, ஏது பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாம, இவன் மாட்டுங்க இங்க வந்து சமாதானம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணா" மதினி வந்து பார்த்துட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. "என்ன ஏதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடியே வந்து குடுகுடுன்னு போறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், "என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னது நான் கோவமா இருக்கேனா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏன்டா எங்க அப்பாவ போட்டு இப்படி வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க?" "என்னது உங்க அப்பாவ நான் கஷ்டப்படுத்துறேனா? நீ என்ன சொன்ன? திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, பிரச்சனைக்கு போக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால தான் சமாதானமா வந்து பிரச்சனை எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லி பண்றேன். அங்க எசக்கியும், எங்க அம்மாவும் இருக்காங்க. அதாவது உன்னோட அத்தையும் இருக்காங்கன்னு கொஞ்சமாவது உனக்கு தோணுதாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் சொல்றதெல்லாம் இப்போதைக்கு உனக்கு புரியல. நீ ஏன் தேவையில்லாம வந்து பிரச்சனை மேல பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி நான் மாட்டுக்கு போறேன்னு சொல்றப்ப, கரெக்ட்டா வந்து பரணி பக்கத்துல வந்து இடிச்சுக்கிறாங்க. நம்ப சண்முகம், "ஏய் என்னடா அப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன்கிட்ட வந்து விளையாடணும்னு விடக்கூடாதுன்னு நெனச்சேன். நீயா வந்து இடிச்சுக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னதான் இருந்தாலும் நான் தானே உன்ன பத்திரமா பார்த்துக்கணும்னு" சொல்லி, அந்த இடத்துல துண்ட வச்சு லைட்டா வந்து தலையில வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஊதி ஊதி. நம்ப சண்முகம், "டேய்! எனக்கே நீ வைத்தியம் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "நீ எப்பேர்ப்பட்ட தொழில் வேணாலும் பார்க்கலாம். ஆனா அதுக்குன்னு உனக்கு ஏதாவதுன்னா நான் தானே பார்க்கணும். ஊருக்கே நீ பார்த்துக்கிட்டு இருக்க நல்ல விதமா. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் தானே பக்கத்துல இருந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதானே இந்த சண்முகத்தோட கடமை. இது எல்லாம் சொல்லு. தங்கச்சி மேல அன்பா, பாசமா இரு. ஆனா அந்த தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போதுன்னு தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு வந்து சவுந்தரபாண்டி வந்து திட்டுறாங்க எசக்கி மேல. நானும் போனா போகட்டும்னு பார்த்தா, ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சண்முகம் வந்து என்ன பழி வாங்கணும்னு நெனச்சு, இப்படியெல்லாம் செஞ்சுட்டான். எல்லாரும் பார்த்து என்ன சிரிச்சுட்டாங்க. இந்த சண்முகத்த நான் இப்ப ஃபீல் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன பயமா இருக்கா? நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லி கெஞ்சு. நான் வேணா யோசிச்சு பார்க்குறேங்கிற" மாரி சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. "என்னது? மன்னிப்பு கேட்டு கெஞ்சணுமா? எனக்கு பயமா? என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு எந்த பிரச்சனையானாலும் எனக்கு கவல இல்ல. ஆனா, அடுத்தது உனக்கு என்ன ஆகப்போகுது? நெனச்சு பார்த்துக்க. அத நெனச்சா தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குங்கிற மாரி நம்ம எசக்கி வந்து மாஸ் பண்றாங்க. "நான் யாரோட தங்கச்சி? சண்முகத்தோட தங்கச்சி. எனக்கு துளி கூட வந்து பயமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "டேய்! இவள்ட்ட என்னடா பேசிட்டு இருக்க? வரது எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி கையில ஒரு விஷயத்த வந்து எடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ப சவுந்தரபாண்டி அப்பன்னு பார்த்து, அத்தை சிவபாலா! சிவபாலாங்கிற மாரி அதிரடியா வந்து கத்துறாங்க. நம்ப இசைக்கு அப்பன்னு பார்த்து சிவபாலன் வந்து மாஸா வராங்க. தண்ணி எடுத்து அப்படியே வந்து சவுந்தரபாண்டி கையில வச்சிருந்தாங்கல்ல, அத வந்து ஊத்திர்றாங்க. அந்த இடத்துல, "என்ன நெனச்சிட்டு இருக்கப்பா? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நெனச்சியா? உன் ஆட்டத்த எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேங்கிற" மாரி அருமையா மாஸா வந்து கத்துறாங்க. நம்ம சிவபாலா உடனே வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிஷும் டிஷும்னு பண்றாங்க. சிவபாலன் வந்து நம்ம சவுந்தரபாண்டியால எதையும் சமாளிக்கவும் முடியல. வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம சிவபாலன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாக்கியம். அவங்க வந்து பார்க்குறாங்க. "என்னடி ஆச்சு? கீழ ஒரே தண்ணியா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "அத்த என்ன நடந்துச்சு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட புருஷன் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "சிவபாலா பொறுத்தது போதும்டா. இனிமேட்டு சும்மா விடக்கூடாதுன்னு" சொல்லி பாக்கியம் வந்து கத்துறாங்க. "இத நான் கொஞ்சம் கூட உன்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. நீ வந்து பிரச்சனை பண்ணியிருக்க. அதனால சண்முகம் உன்கிட்ட வம்பிழுத்துருக்கானா, நீ அங்க தான் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கணும். அத விட்டுட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாக்கியம் வந்து பேசும்போது, "அம்மா என்னம்மா பண்ணட்டும்? இவங்க 3 பேரையும் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுமா, சிறப்பா பண்ணிறலாம்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கிறப்ப, "ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வாடா." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. உடனே வந்து சிவபாலன் வந்து எழுதுறாங்க. பாக்கியம் சொல்ல சொல்ல, அவங்களும் அதே மாரி ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த தண்ணிய. பாக்கியத்துக்கு மேல அவங்களே வந்து இந்த மாரி பண்ணிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, "என்ன நான் வந்து
தனியாக வந்து இது மாதிரி பண்ணுறேன்னு நினச்சிங்களா உங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியும் பாண்டியம்மா மேலேயும் நம்ம சௌந்தரபாண்டி மேலேயும் வந்து சூப்பராக வந்து அதே மாதிரி வந்து கொட்டுறாங்க. என்னது நம்ம 3 பேருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா நான் சொல்றது எழுதுடா. இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சௌந்தரபாண்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து லெட்டர வந்து சூப்பரா வந்து எழுதிட்டு இருக்காங்க நம்ம சிவபாலன். ஒரு பக்கம் அதே மாரி சௌந்தரபாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொருள எடுத்து இது மாரி வச்சாங்கல்ல, அதே மாரி திருப்பி வந்து எடுக்குறாங்க. கரெக்ட்டா நம்ம பாக்கியம் வந்து நிதானமா பாண்டியம்மா பக்கத்துலயும் கொண்டு வராங்க. அதே மாரி வந்து சௌந்தரபாண்டி பக்கத்துலயும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் உஃப்ன்னு அணைச்சிடுறாங்க அந்த இடத்துல. "என்னய்யா! இப்ப தெரியுதா? தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படி பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கயேன், நான் சும்மா விடமாட்டேன் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு, யசுகிய அப்படியே வந்து பின்னாடி கொல்லை பக்கத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல. "நீ வாடி, வாடி தங்கம்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க. "அத்தை என்னால நடக்கவே முடியல. நான் தான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குச்சிய தூக்கி மாசம் வந்து தூக்கி எறியுறாங்க. நம்ப பாக்கியம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீ கடைசி வரைக்கும் திருந்துறதுக்கான சந்தர்ப்பமே இல்ல. முத்துப்பாண்டிக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சரி, நான் இப்பயே வந்து சொல்றேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப் போறாங்க. ஒரு பக்கம் என்னத்த இப்படியெல்லாம் நடக்குது. இந்த வீட்ல இந்த அளவுக்கு நடக்கும்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இசைக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "பாத்தியா சிவபாலன்னா நம்மள வந்து அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ கீழ இறங்கி போயிட்டோமா? இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான்யா பண்ணிட்டீங்க. தேவையில்லாம பிரச்சனை மேல பிரச்சனை பண்றீங்க. நானும் ஆரம்பத்துலேருந்து வேணாம் வேணான்னு சொன்னேன். நீங்க கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. அப்புறம் உங்களால எனக்கு பிரச்சனை வந்துற போதுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல குடுகுடுன்னு சனியன் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்து போறாங்க. யாருமே நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்கக்கா. பார்த்துக்கக்கா. நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்க்கா. எனக்கு ரொம்பவே வந்து பதட்டமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னே தெரியாம, அப்படியே வந்து தடுமாற்றத்தின் உச்சத்துல இருக்காங்க. நம்ப அவங்க மேல வந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்காங்க. "நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ப இனிமேட்டு இந்த வீட்ல வந்து இருக்கணும்மா. முத்துப்பாண்டி வர வரைக்கும் நம்ப இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. வா, நம்ப எல்லாரும் வந்து மாமா வீட்டுக்கே போயிரலாம்" அப்படின்னு சொல்லி எசக்கியும், நம்ம சிவபாலனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமாம்மா, அண்ணி சொல்றதும் கரெக்ட்டு தான். நம்ம பாட்டுக்கு போவோம். இனிமேட்டு நம்ப இப்போதைக்கு 3 பேர் மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கோம். நம்ப இல்லன்னு வச்சுக்கயேன், அப்பதான் தெரியும். உன் புருஷனுக்கு இனிமேட்டு இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு" சொல்லி அதிரடியா வந்து சொல்றாங்க. சண்முகத்துக்கு வந்து தெரிய போகுது இந்த மாரி விஷயம்லாம் நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் அவரு அதிரடியா ஒரு விஷயம் வந்து பண்ண போறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. சிவபாலன் வந்து அதிரடியா வந்து அவங்க அப்பாவ எதிர்த்து நின்னது, அதே மாரி வந்து பாக்கி வந்து அந்த லெட்டர் மூலியமா வந்து பேசினது, எல்லாம் வந்து வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்ப அடுத்த சீன்ல வந்து சண்முகத்துக்கிட்ட தான் வந்து சொல்லப் போறாங்க. இது மாரிலாம் பிரச்சனை நடந்துருச்சுன்னு. அவங்க வந்து பஞ்சாயத்துல வந்து கூப்ட்டு, சவுந்தரபாண்டி இது மாரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லார்ட்டயும் வந்து சொல்லப் போறாங்க. வேற லெவல்ல ட்விஸ்ட்டா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம பாருங்க. விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு.